மியூச்சுவல் ஃபண்டா ETF-ஆ எதில் இன்வெஸ்ட் பண்ணுறது? 8 கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டையும் ETF-ஐயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்பேர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு ஃபைன் பண்ண போகிறோம். மோரோவர் நீங்கள் பர்சனலாக எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத செலக்ட் பண்ண போகிறோம். ஐ எம் ஷுர் நீங்கள் இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண போகிறீங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். லெட் அஸ் கெட் இன்டு த வீடியோ. லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தேன், நிப்பான் இந்தியா ETF தான் இந்தியன் மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன ETF ஃபண்ட். இந்த நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 பீஸ் ETF-ஐயும் சேம் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டு வச்சிருக்காங்க. அதுதான் நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ரெண்டுத்தையும் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1, ரிட்டர்ன்ஸ். நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் நிஃப்டி 50 ETF இது ரெண்டுத்தோட ரிட்டர்ன்ஸை கால்குலேட் பண்ணி பார்க்க போகிறோம். இதுதான் நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டோட லாஸ்ட் 5 இயர்ஸ் ரிட்டர்ன் டேட்டா. இதில் எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு அப்படின்றத பர்சன்டேஜில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, நிப்பான் இந்தியா ETF அண்ட் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் இது ரெண்டுத்தோட ரிட்டர்ன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தா ஆல்மோஸ்ட் சேமாக தான் தெரியுது. பட் க்ளோஸாக வாட்ச் பண்ணால் ETF அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. சி, ரெட் கலரில் இருக்கிறது நிப்பான் இந்தியா ETF நிஃப்டி 50 பீஸ், இதுவே பிளாக்காக இருக்கிறது நிப்பான் இந்தியா இண்டெக்ஸ் ஃபண்ட். இன்னும் க்ளோஸாக செக் பண்ணி பார்த்தா நிப்பான் இந்தியா ETF லாஸ்ட் 10 இயர்ஸில் 13.69% ரிட்டர்ன் தந்திருக்காங்க. இதுவே நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் 12.6% தான் ரிட்டர்ன் தந்திருக்காங்க. அப்படி பார்த்தா ETF தான் அதிகமான ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு. நிப்பான் இந்தியா மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வேணாலும் எடுத்துக்கோங்க, அதோட ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன்ஸை செக் பண்ணி பார்த்தா எப்பயுமே ETF தான் கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கும். நிஃப்டி 50 ETF, நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே நிஃப்டி 50 தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா ரெண்டுமே சேம் ரிட்டர்ன்ஸ் தானே தந்திருக்கணும். ஏன் ETF ஸ்லைட்லி ஹையர் ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு? பிகாஸ் மியூச்சுவல் ஃபண்டில் எல்லா அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. நிப்பான் இந்தியாவை எடுத்துக்கலாமே, அதோட கரண்ட் AUM சைஸ் 1904 crore. இதில் 90% மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரிமைனிங் 20% அரௌண்ட் 200 crore இன்வெஸ்ட் பண்ணாமல் கேஷாக வச்சுருப்பாங்க. பட் இதுவே ETFல என்டையர் அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. மேபி ETF மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு என்டையர் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணால் ETF தர சேம் ரிட்டர்ன்ஸை மியூச்சுவல் ஃபண்டு தந்திருப்பாங்க. இதை பற்றிலாம் ஃபியூச்சரில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நாம் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மியூச்சுவல் ஃபண்டை விட ETF கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸ் தரும். இப்போ நம்ம எக்ஸல் ஷீட்டில் எல்லா டேட்டாவும் ஃபீட் பண்ணி அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நம்ம அனலைஸ் பண்ண போகிற எக்ஸல் ஷீட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த எல்லா கிரைட்டீரியாவையும் நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் நிப்பான் இந்தியா இண்டெக்ஸ் நிஃப்டி 50 ETF இது ரெண்டுத்தையும் தான் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், ரிட்டர்ன். நம்ம இதை ஆல்ரெடி பார்த்தாச்சு. லாஸ்ட் 10 இயர்ஸில் நிப்பான் ETF 13.69% ரிட்டர்ன் தந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. இதுவே நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் 12.6% ரிட்டர்ன் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. தென் நம்பர் 2, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 ETF ஓட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜஸ்ட் 0.04. இதுவே நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.56. நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா நம்ம பே பண்ற கமிஷன். ஸோ யார் கம்மியான எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கேட்குறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அப்படி பார்த்தா நிப்பான் இந்தியா ETF தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி மியூச்சுவல் ஃபண்ட் தான் செகண்ட் பிளேஸ். தென் ட்ரேடிங் ஃபீஸ். மியூச்சுவல் ஃபண்ட்க்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை தாண்டி வேற எந்த ஃபீஸும் இல்லை. எக்ஸிட் லோடுன்னு ஒன்று இருக்கு, பட் அதுவும் சம் பீரியடுக்கு அப்புறம் இருக்காது. பட் ETFக்கு நிறைய டைப் ஆஃப் ஃபீஸ் இருக்கு. நான் லாஸ்ட் வீடியோலே சொன்னேன், ஒரு ஸ்டாக்கை எப்படி ட்ரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ETFையும் ட்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபீஸ்லாம் பே பண்ணுறோமோ சேம் எல்லா டைப் ஆஃப் ஃபீஸும் ETFக்கும் பே பண்ணணும். ப்ரோக்கரேஜ் ஃபீஸ், எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ், GST, STT, ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் செபி டர்ன் ஓவர் ஃபீஸ்னு நிறைய டைப் ஆஃப் ஃபீஸ் இருக்குது. ஸோ ட்ரேடிங் ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்க்கு எந்த டைப் ஆஃப் ஃபீஸும் இல்லை. ஸோ அது ஃபர்ஸ்ட் ரேங்க். இதுவே ETFக்கு நிறைய டைப் ஆஃப் ஃபீஸ் பே பண்ணணும், அதுதான் செகண்ட் ரேங்க். தென் நம்பர் 4, SIP இன்வெஸ்ட்மெண்ட். ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் மியூச்சுவல் ஃபண்டில் SIP மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி SIP அண்ட் லம்சம் பற்றிலாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. பட் ETFல SIP மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது.
ஒரு டைமும் மந்த்லி நாமளே மேனுவலாக தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க். இடிஎஃப்ல அவைலபிளாக இல்லை. ஸோ அதுக்கு செகண்ட் ரேங்க். நெக்ஸ்ட் நம்பர் 5 மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 இடிஎஃபோட ப்ரைஸ் சார்ட். இப்போ கரண்டாக மார்க்கெட் ஓப்பனில் இல்லை, பட் லாஸ்ட்டாக ட்ரேட் ஆன ப்ரைஸ் 280 rupees. அப்படின்னா 280 rupees நீங்கள் பே பண்ணீங்கன்னா 1 யூனிட் ஆஃப் நிப்பான் இந்தியா இடிஎஃப்பை உங்களால் வாங்கிட முடியும். இதுவே நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 100 rupees. அப்படி பார்த்தா நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இடிஎஃப்பை விட கம்மியாக இருக்கு. எஸ், கரெக்ட் தான். நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 இடிஎஃப்போட ப்ரைஸ் அதிகமாகவும் நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டோட ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்கு. பட் இது எல்லா கேஸ்லையும் கிடையாது. நான் நிறைய ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணி பார்த்தேன். 80% ஆஃப் த டைம் மியூச்சுவல் ஃபண்டோட ரேட் தான் ETF விட அதிகமாக இருக்கு. இதுதான் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க இண்டெக்ஸ் ஃபண்ட் டேட்டா. இதை மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 10 rupees, தென் டைரக்ட்லி 100 rupeesக்கு ஜம்ப் ஆகுது. then after 500 rupees, then 1000, 5000 டைரக்டா ஜம்ப் ஆகிட்டே போகுது. இதுதான் ETF டேட்டா. பட் நோட் திஸ், இது ஜஸ்ட் இண்டெக்ஸ் மட்டும் இல்லை, இதில் கோல்ட், சில்வர் எல்லாமே இருக்கு. இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே 7 rupees ஸ்டார்ட் ஆகி லெஸ் தென் 100லே நிறைய ETF இருக்கு. இந்த கம்பேரிசன் அவ்வளோ எக்ஸாக்டா இல்லை. பிகாஸ் இந்த ETF டேட்டாவை டவுன்லோட் பண்ணி இண்டெக்ஸை மட்டும் செப்பரேட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் நான் நிறைய வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தேன். மேக்ஸிமம் மியூச்சுவல் ஃபண்டோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாகவும் இடிஎஃபோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகவும் இருக்கு. ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இடிஎஃப்ல கம்மியான அமௌண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ அது ஃபர்ஸ்ட் ரேங்க். இதுவே மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி தேவைப்படும் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அது செகண்ட் ரேங்க். ரிமெம்பர் திஸ், நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 மியூச்சுவல் ஃபண்டும் நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 ETF தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். அப்படி பார்த்தா ETF தான் ஹை, மியூச்சுவல் ஃபண்ட் லோ. பட் இந்த கிரைட்டீரியாவில் மட்டும் நம்ம என்டையர் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் என்டையர் ETF கம்பேர் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் லிக்விடிட்டி. ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டினா என்ன? லிசன் திஸ் கேர்ஃபுல்லி. நான் இப்போ ஒரு ஐஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எந்த மொபைல் ஷாப் போனாலும் வாங்கிட முடியும். சேம் ஐஃபோனை செல் பண்ண நினைச்சாலும் வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ என்னால் ஈஸியாக செல் பண்ண முடியும். இதுவே நோக்கியா 1100 மாடல் ஓல்டு ஃபோன் என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த மொபைலில் இருக்க ஸ்னேக் கேம் அண்ட் கிரிக்கெட் கேம் தான். பட் அந்த ஃபோனை இப்போ வாங்கணும்னு நினச்சா மேக்ஸிமம் எந்த கடையிலையும் இருக்காது. ஐ திங்க் ப்ரொடக்ஷனே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. சேம் அந்த ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையாவது செல் பண்ண நினச்சாலும் வாங்க யாருமே இருக்க மாட்டாங்க. திஸ் இஸ் லிக்விடிட்டி. ஐஃபோனை நிறைய பேர் வாங்கிட்டும் இருக்காங்க, வித்துட்டு இருக்காங்க. ஸோ நான் எப்போ நினச்சாலும் வாங்க முடியும், விற்க முடியும். இதுவே நான் சொன்ன அந்த ஓல்டு மாடல் நோக்கியா ஃபோனை நிறைய பேர் வாங்குறதும் இல்லை, விற்கிறதும் இல்லை. அப்படியே நம்ம ஸ்டோரிக்கு வரலாம். நம்ம ஒரு ETF வாங்கக்குள்ள ஐஃபோன் மாதிரியான ETF வாங்குறோமா இல்லைனா நோக்கியா மாதிரியான ETF வாங்குறோமான்னு செக் பண்ணி வாங்கணும். நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 ETFோட சிம்பிள் தான் நிஃப்டி பீஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அதோட கரண்ட் ப்ரைஸ் 280 rupeesல ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இங்கே வால்யூம்னா லிக்விடிட்டி. ஸோ நிப்பான் இந்தியா நிஃப்டி 50 ETFோட கரண்ட் வால்யூம் 1,15,10,706, விச் மீன்ஸ் கரண்டா இந்த நிப்பான் இந்தியா ETF ஃபண்டை அரௌண்ட் 1,15,00,000 பீப்புள் வாங்கவும் விற்கவும் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி ஹை வால்யூம் இருக்க ETFல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் சேஃப். நீங்க எப்போ வேணா வாங்கிக்கலாம், எப்போ வேணா வித்துக்கலாம். நீங்க இதுவே கம்மியான வால்யூம், அதாவது கம்மியான லிக்விடிட்டி இருக்கிற ETFல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இட் இஸ் வெரி ஹார்ட் டு செல். இந்த ETF செக் பண்ணி பாருங்களேன், which is IVZIN நிஃப்டி. இதுதான் இன்வெஸ்கோ இந்தியாவோட நிஃப்டி 50 ETF. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது நிஃப்டி 50யோட ETF. இதோட கரண்ட் வால்யூம் ஜஸ்ட் 232 rupees. இந்த மாதிரி லோ வால்யூம் இருக்க ETFல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு செல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இட் இஸ் வெரி ஹார்ட் டு செல். பிகாஸ் வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ETF செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. வால்யூம் அதிகமாக இருக்கிற ETFல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் இதை இதுக்கு மேலே காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல. ஃபியூச்சரில் பையிங் அண்ட் செல்லிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்த ஸ்டோரி எல்லாமே ETFக்கானது. இதுவே மியூச்சுவல் ஃபண்டுக்கு இது எதுவுமே தேவையில்லை. வால்யூம் ஆர் லிக்விடிட்டி எதுவுமே செக் பண்ண வேணாம். எப்போ வேணா வாங்கிக்கலாம், எப்போ வேணா வித்துக்கலாம். ஸோ லிக்விடிட்டி பேஸ் பண்ணி பார்க்கும்போது ETFல மோஸ்ட் ஆஃப் தி ETF லோ லிக்விடிட்டியாக இருக்கு. ஸோ அதுக்கு செகண்ட் பிளேஸ். இதுவே மியூச்சுவல் ஃபண்டில் லிக்விடிட்டி கன்சிடரே பண்ண வேணாம், இட் இஸ் நாட் நீடட். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்.
இதுதான் நிஃப்டி 50யோட பிரைஸ் சார்ட். நம்ம எக்ஸாம்பிளுக்கு செப்டம்பர் 20 2024 எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இனிஷியல் ஃபியூ மினிட்ஸ்க்கு கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, தென் அகைன் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போயிருக்கு. ஒரு 135 கிட்ட மார்க்கெட் ரொம்ப டவுனா இருக்கு, இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நீங்க போத் ETF-ல இன்வெஸ்ட் பண்றீங்க, மியூச்சுவல் ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே. ETF-ல சேம் இந்த பிரைஸ்ல அலாட் பண்றாங்க, விச் இஸ் 25,489 rupees-க்கு அலாட் பண்றாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த பிரைஸ்ல அலாட் பண்ண மாட்டாங்க. அந்த டே எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போ என்ன பிரைஸ் இருக்கு அந்த பிரைஸ்ல தான் அலாட் பண்ணுவாங்க. இட் இஸ் ஹியூஜ் டிராபேக் இன் மியூச்சுவல் ஃபண்ட். ETF-ல எந்த பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்றது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க எந்த டைம்ல வாங்கினாலும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்க எப்ப வேணா வாங்குங்க, பட் எண்ட் ஆஃப் த டே என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ்ல தான் அலாட் பண்ணுவாங்க. ஸோ பையிங் பிரைஸ்ல பார்த்தா ETF-ல எந்த பிரைஸ்ல வாங்கணும் அப்படின்றத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் ஃபர்ஸ்ட் ரேங்க். இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம எப்போ பை பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே என்ன பிரைஸ்ல இருக்கோ அந்த பிரைஸ்ல தான் அலாட் பண்ணுவாங்க. ஸோ அது ரேங்க் 2. ஃபைனலி அக்கௌண்ட் ஓப்பனிங். ETF-ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ல டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. டைரக்டா பேங்க் மூலமா ஏஎம்சில கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி டிமேட் அக்கௌண்ட், ஏஎம்சி, மியூச்சுவல் ஃபண்ட் பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பனிங்ல ETF-ல டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா ஆதார் கார்டு, பேன் கார்டுன்னு சம் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும், அதுக்கு செகண்ட் ரேங்க். இதுவே மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா டிமேட் அக்கௌண்ட்லாம் தேவையில்லை. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த 8 கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி பார்த்தா who is the winner? I am very sorry to say this, match draw. But wait, இனிஷியலி இந்த 4 கிரைட்டீரியா மட்டும் தான் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணேன், அப்பவும் டிரா தான் ஆச்சு. ஒரு கிரைட்டீரியா இன்க்ரீஸ் பண்ண ஒரு கிரைட்டீரியாலையும் ஒன்று பெஸ்டா இருக்கு. இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம்னா போத் ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம கோலை பொறுத்து, நம்ம நீடை பொறுத்து, நம்ம எவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து ETF-ஆ மியூச்சுவல் ஃபண்டா அப்படின்றத செலக்ட் பண்ணணும். இவ்வளோ தூரம் அனலைஸ் பண்ணி இந்த டிராலெல்லாம் முடிச்சிடக்கூடாது. வி ஹாவ் டு செலக்ட் ஒன். இப்போ நம்ம ப்ரையாரிட்டி பேஸ் பண்ணி, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை பேஸ் பண்ணி நமக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணி அனலைஸ் பண்ண போறோம். நான் எக்ஸ்பிளைன் பண்ற எல்லா எக்ஸல் ஷீட்லயும் ஆரஞ்சு பேக்ரவுண்ட்ல இருக்கிறது தான் இன்புட் ஃபீல்ட். அங்க மட்டும் தான் நீங்க டேட்டாவை ஃபீட் பண்ணணும். ரிமைனிங் எல்லா ஃபீல்டும் ஆட்டோமேட்டிக்காவே கால்குலேட் ஆகும். இப்போ என்னோட ப்ரையாரிட்டியை ஃபீட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் ரிட்டர்ன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், மியூச்சுவல் ஃபண்டை விட ETF கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் தருது. என்னதான் கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன்ஸாக இருந்தாலும் லாங் டேர்ம்ல நிறையவே இம்பாக்ட் பண்ண போகுது. ஸோ இதுக்கு 15% ப்ரையாரிட்டி தந்துக்கிறேன். தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நீங்கள் நம்ம சேனலோட ஓல்டு சப்ஸ்கிரைபராக இருந்தால் தெரியும், நான் எப்பயுமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவுக்கு தான் அதிக ப்ரையாரிட்டி தருவேன். ஸோ அதுக்கு 20%. தென் ட்ரேடிங் ஃபீஸும் ஃபார்ம் ஆஃப் கமிஷன் மாதிரி தான். ஸோ அதுக்கும் 20%. தென் SIP இன்வெஸ்ட்மெண்ட். நான் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அப்படி பார்த்தா SIP மூலயமா ஆட்டோமேட் பண்ணுறது தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் மோர் ப்ரையாரிட்டி டு திஸ். ஸோ இதுக்கும் 20% ப்ரையாரிட்டி தந்துக்கிறேன். தென் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். என்னால் மந்த்லி மினிமம் 2000 rupees இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே 10 rupees 100 rupees இருந்துச்சு. என்னால் மினிமம் 2000 rupees இன்வெஸ்ட் பண்ண முடியுன்றதுனால நான் இதுக்கு நிறைய ப்ரையாரிட்டி தர போகிறதில்ல. ஸோ இதுக்கு ஜஸ்ட் 5% தந்துக்கிறேன். தென் லிக்விடிட்டி. ஐ எம் கோயிங் டு கிவ் மோர் ப்ரையாரிட்டி. ஸோ 20%. பையிங் ப்ரைஸ்க்கு 10%. தென் அக்கௌண்ட் ஓப்பனிங். நான் ஆல்ரெடி டிமேட் அக்கௌண்ட்லாம் வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு அவ்வளோ ப்ரையாரிட்டி தர போகிறதில்ல, 5%. ஸோ எல்லா ப்ரையாரிட்டியும் ஆட் பண்ணால் நமக்கு 100% தான் டோட்டலி வரணும். ஆனால் இங்கே 115 வந்திருக்கு. ஸோ இன்னும் நம்ம 15% ரெடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் லிக்விடிட்டியை ரெடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன், அதிக வால்யூமாக இருக்க ETF செலக்ட் பண்ணால் செல் பண்ணுறப்போ நிறைய ப்ராப்ளம் வராது. நான் இன்கேஸ் ETF பை பண்ணாலும் அதிக வால்யூமாக இருக்க ETF பை பண்ணுற போகிறேன். ஸோ நான் இதை 10 ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டில் 5% ரெடியூஸ் பண்ணணும். இப்போ SIP இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த 5% ரெடியூஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் நான் சம்டைம்ஸ் SIP-யை இன்வெஸ்ட் பண்ணாமல் டைரக்டா மேனுவலாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதை 15% மாற்றிக்கிறேன். இப்போ டோட்டலி ப்ரையாரிட்டி 100 வந்துடுச்சு. ஃபைனலி த வினர் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த எக்ஸலோட லிங்க் தந்திருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணிட்டு உங்க ப்ரையாரிட்டியை மென்ஷன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. அகைன் சேயிங், ஐ எம் நாட் SEBI registered person. Do your own analysis before taking any decisions. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஷார்ட் டேர்ம்க்கு ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, which is
லெஸ் தென் 5 இயர்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்ல நான் லாங் டேர்ம்க்கு மோர் தென் 5 இயர்ஸ்க்கு மேல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு திங்க் பண்றீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மோர் ஓவர் நீங்க இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Prosperous.